ஒரு கணவனும் மனைவியும் ஜனவரி மாதத்திலே வந்தார்கள். இந்த கோவில் வளாகத்தில் தான் என்று பேசி கொண்டிருந்த பொழுது ஒரே அழுகை. கேன்சர் இருக்கு ஃபாதர், அதனால் வேண்டிக்குங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஒரே அழுகை மட்டும்தான், கண்ணீர் மட்டும்தான். சரி கவலைப்படாதீங்கம்மா, போய் கொஞ்ச நேரம் மாதா பீடத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஜெபமாலை சொல்லுங்க, எவ்வளவு ஜெபமாலை சொல்ல முடியுமோ ஜெபமாலை சொல்லிட்டு எவ்வளவு நேரத்தை இந்த மாதா பீடத்திற்கு முன்பாக செலவு செய்ய முடியுமோ செலவு செய்து விட்டு செல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதே ஆலயத்திற்கு வந்து சாட்சி சொல்கின்ற அளவிற்கு அந்த அன்னை நம்முடைய ஆரோக்கிய மாதா பரிந்து பேசி தன்னுடைய மகனிடத்திலிருந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்ல வந்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு சாதாரண வேலையில் செய்கிறார்கள். அப்பொழுது தொண்டையில் அவருக்கு ஒரு கட்டி, அந்த கட்டியை பரிசோதிப்பதற்காக அந்த டவுன்ல உள்ள ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அவர்கள் சோதித்து விட்டு கொலஸ்ட்ரால் கட்டியா இருக்குமோன்னு இந்த அம்மா பயப்படுறாங்க. அவர்கள் சோதித்து பார்த்து விட்டு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, ஆபரேஷன் மட்டும்தான் தீர்வு, அதனால ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு முடியல, எனக்கு கட்டி வளர்ந்துகிட்டு இருக்கு, ஆனா வழி இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு கட்டி வளர ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற மருத்துவ செலவிற்கு இவருடைய குடும்பம் ஒத்து வரவில்லை. ரொம்ப கம்மியான வருமானம், என்ன செய்வதென்று தெரியாமல் அவருடைய வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்கே ஆபரேஷன் செய்கிறாங்க. அவர்கள் ஆபரேஷன் செய்துட்டு அந்த கட்டியை டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு சொல்றாங்க, கேன்சருக்கான அறிகுறி எல்லாம் இருக்கு, அதனால் நீங்க திருவனந்தபுரத்திற்கு செல்லுங்க, ரேடியோ தெரப்பி கொடுக்கணும், அங்க போய் பாருங்க என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். ஏறக்குறைய 80,000 வேண்டும், 10,000 அட்வான்ஸ் கட்டிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்கிறார்கள், இந்த நாளுக்கு நீங்க வாங்க ஆபரேஷன் செய்யணும் அப்படி என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தாயும் வீட்டிற்கு வருகிறார்கள். அதிகாலையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கனவு வருகின்றது. என்ன கனவு என்றால், அவர்கள் வேளாங்கண்ணி இதே மாதா பீடத்திற்கு முன்னால் முழந்தாள் படையிட்டு வேண்டிக் கொண்டிருப்பது போல அவர்களுக்கு ஒரு கனவு வருகின்றது. இவர்கள் அந்த மருத்துவமனைக்கு செல்லல, திருவனந்தபுரம் செல்லல, மாறாக முதலாவதாக சென்ற மருத்துவமனைக்கு சென்று இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, 3 மாசம் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம், உங்களுக்கு சுகமாயிடும், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்றார்கள். அவர்கள் இங்க வேளாங்கண்ணிக்கு வர்றாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க வேளாங்கண்ணிக்கு வந்து இதே பீடத்திற்கு முன்பாக அவர்கள் அழுது ஜெபிக்கிறார்கள். ஒரே கண்ணீர், அழுது ஜெபிக்கிறார்கள். அதற்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண் தெலுங்கு, இவங்க அழுவுறதை பார்த்துட்டு அவங்க என்னமோ சொன்னாங்களா, செப்புண்டி அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியும், ஏனென்றால் ஆந்திராவில் 10 வருஷம் வேலை பார்த்தாங்களா. இவங்க சொல்ற தெலுங்கு புரிஞ்சுக்கிட்டு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த அம்மாவும் ஆறுதல் சொல்கிறார்கள். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். மார்ச் 1ஆம் தேதி இங்கே வந்தார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டு போன இதுதான், எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் செல்லாமல் எனக்கு இந்த சுகத்தை கொடுங்க அப்படி என்று சொல்லி அவர்கள் அதைத்தான் வேண்டினார்களாம். அவர்கள் மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார்கள். எந்த விதமான அந்த கேன்சருக்கான கட்டி எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்கள்.